அங்க போய் பாக்குறதுல அதுல கருத்து இல்லை, எனக்கு இது இல்லை. அதாவது தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதுல அவர் பேசுனதுல அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை, இருந்தா அந்த மொழியில அது வெளிப்படும், அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. இப்ப நான் பேசி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி என் மீது பேரன்பு வைத்து நீண்ட காலமா நேசித்த என் அன்பு சொந்தங்கள், நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால் கெடுத்து எனக்காக நின்றீங்க. உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போறேன்னு தெரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம். இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வலியை தருது. அதுல இவ்வளவு பேரு உயிரிழந்திருக்காங்க, அதுக்கு நானும் காரணமாயிட்டேன். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனாலதான் இது நிகழுது. நான் போலேன்னா அது நிகழாதுல்ல, நான் போனதுனாலதான் நிகழுது. அப்ப காரணம் யாரு? மத்த இடத்துல எல்லாம் நடக்கல, இங்க ஏன் நடந்துச்சுன்னு சொல்றது இல்ல. அப்ப அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இங்கிருந்து பறந்து போற அந்த வெளிநாட்டுக்கு போற அந்த குஜராத்ல இருந்து பறந்து போற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேப்பீல? சொல்லுங்க, அப்படி கேப்பீல? எல்லாரும் போற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் ஏன் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேப்பீங்களா? அப்படி கேட்கறதே தப்பு. ஆள் புகுந்தாங்க, கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில போய் பார்த்தேன், ஒருத்தர் கூட கத்தியால கிருந்த காயத்துல வந்து படுத்திருக்கலையே. காலில் கையில காயம், கழுத்துல காயம், எல்லாம் மிதிச்சது. உங்களே சொல்றாங்க மயங்கிட்டோம், கீழே விழுந்தோம்னா மிதிச்சுட்டாங்க. சில பேர் நாங்க போறோம்னா இல்ல தலைவர் வந்துருவாரு, நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க. அதுல நெரிசல்ல சிக்கிட்டோம், மயக்கம் வந்துருச்சு. இதான் சொல்றாங்க. ஏன்னா காலையில இருந்து சாப்பிடல, நீர் இருந்த தம்பிகிட்டே கேட்கிறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்ப சுத்தி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தி இருக்கணும், ரொம்ப உருக்கமா கடத்தி இருக்கணும். அது செய்யல. இப்ப நம்ம பேசுறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தா என் மேல எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்க கைது செய்ய வேண்டாம், அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கலாம், இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேல நடவடிக்கை எடுங்க. இப்படிதான் பேசியிருக்கணும். நீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்க என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமா இருக்குது அப்படின்னா, அங்க கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சு வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தா இருந்தா என்னையை தோடு, அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல. அப்படின்னு பார்க்கும்போது அது நல்ல அணுகுமுறை இல்ல. கேட்கும்போது எப்படி பெறும்? அந்த சிஎம் சார் அப்படிங்கறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேல நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாம போடும். ஆனா உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி, இந்த நிலத்துல பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவா இல்ல.